ஸோ ஹாய் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் தான் என்ன பிளான்ன்றதே நமக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு குட்டி விளாகா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். சந்துமா சொல்லுமா, உங்க மம்மி டேடியை பார்க்க போற ஒரு ஜாலியாகும். ஆமாம்மா. சந்துமா வந்து எப்ப இந்த ஊருக்கு வந்தாலும் சரி லிஸ்டா ஒரே கதையை ஏகப்பட்ட டைம் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் அப்படின்றத வந்து திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே வந்திருப்போம். அந்த கதையெல்லாம் வந்து இன்னைக்கு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போலாம். சந்துமா சொல்லுமா, இந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட்டுக்கு ஒரு கதை வச்சிருப்பல, நம்ம அன்னைக்கு போகும்போது கூட விஷயத்துக்கு மாடு எல்லாம் வந்துச்சுல, கரெக்டா இங்கதான் வீடியோ எடுத்தோம். கரெக்டா. நான் வந்து என் பேஜ்ல காளை மாடு கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பெரிய மாடு, அந்த மாடு பேர் கூட வந்து வில்லங்கம். அந்த மாடு கூட வந்து அப்படியே கெத்தா நடந்து வர மாதிரி, ஆக்சுவலா வீடியோல பாக்குறதுக்கு தான் அது கெத்தா இருந்த மாதிரி இருந்திருக்கும். நான் அந்த கிளிப்பிங் மட்டும் போட்டிருந்தேன். ப்ளூ பர்ஸ்னு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்ததெல்லாம் போட்டோம்னா நீங்க வந்து எதுக்குமா உனக்கு இந்த வேலை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. நான் அப்படி பயந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மாடுங்க, ஒரு நிமிஷத்துல அப்படியே டக்குன்னு ஒரு எட்டி ஓசிச்சதுன்னா நம்மளால தாங்க முடியாது. பட் செம்ம ஜாலியா இருந்தது. இதுல என்னன்னா, அன்னைக்கு நல்ல வேலையா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த வழியில வந்துட்டாங்க, அதனால அந்த வீடியோ கிடைச்சது. சந்துமாலாம் வந்து நீ போ, மாடை வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணு, அடி வாங்கு உதவாங்க, நான் வரவே மாட்டேன், நம்மளால வந்து தூரமா நின்னுட்டாங்க. ஆமாப்பா, எனக்கு வயசாகி போச்சு, மாடு பார்த்து என்னால ஓட முடியுமா, உஷாரா வந்து இருந்துட்டாங்க. நான் மட்டும்தான் தைரியமா போயிட்டு அந்த மாடு கூட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கூட வந்து இன்னொரு வில்லங்க மாடா இல்ல நம்ம பொங்கலுக்கு வந்து போயிருந்தோம் ஒரு விளாக் பண்றதுக்காக. மாடெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்கு. சோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் போயிடுச்சு. மாடு வந்து இருக்கிறதுலயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமலுங்க. இந்த மாடு முட்டுறது நீ பாக்கவே இல்லை, அதனால எனக்கு பியூட்டிஃபுல்லா தெரியுது என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் மாடு முட்டி இருக்கு நிறைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாட்டிய கூட மாடு வந்து முட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க தாத்தா பாட்டி வீட்டுல வந்து ஒரு காளை மாடு வளர்த்திட்டு இருந்தாங்களாமா. அந்த காளை மாடு வந்து அந்த கொம்பு எப்படியே வச்சிருப்பாங்கன்னு சொல்லல, கொம்பு நல்லா சீவி விட்டு வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் கொம்பு சீவ கூட ரூல்ஸ்க்கு நல்ல கொம்பு சீவி வச்சிருப்பாங்க. அப்போ எங்க அம்மா சொல்றது வந்து என்னன்னா, எங்க அம்மாவோட தாத்தாவை சொல்றாங்க. அப்படின்னா யாரு, எனக்கு வந்து கொள்ளு தாத்தா, அவர் இருந்தப்ப அப்படி வச்சிருப்பாராமா. ஏன் சந்தமா சொல்லுமா. அப்புறம் இந்த படம் பாக்குற கதை சொல்லுவேன்ல, நடந்தே வந்து சின்ன திருப்பதிக்கு வர்றது, ஆட்டுக்கார எல்லாம் இங்கதான் வந்து பார்த்தோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்துச்சு. எங்க ராவடி பண்ணி காட்டுல அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்யணும். சாயங்காலம் சினிமா கூட்டிட்டு போறேன்ட்டாங்கன்னா செஞ்சுட்டு, என்ன டிக்கெட்டுங்கிற வெறும் 50 பைசா தான் இந்த டிக்கெட்டு. நல்லா மண்ணை கூட்டி விட்ட குமிச்சு மண்ணு மேல உட்காந்துட்டு, ஆமா தரட்டுக்கிட்டு தான் வாங்கி. சேர் இருக்கும், அடுத்து கட்டையில அடிச்சு வச்சிருப்பாங்க. அது பெஞ்சு சேர் 3 தான். அதுக்கெல்லாம் கூட்டு போக, அதுக்கெல்லாம் 1 ரூபா கேக்குறாங்கன்னு 50 பைசா கூட்டி உட்கார வச்சிருவாங்க. 6 மணிக்கெல்லாம் நடந்தே ஓடி வந்து சின்ன திருப்பதியில வந்து அந்த தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு விட்டதுக்கு திருப்பி நடந்தே விட்டுருப்போம். ஏமா இப்பவாது ரோடு இருக்கு, அப்ப தார் ரோட்ல இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பாம்பு பயம் எல்லாம் இருக்காதா? அது நிறைய கூட்டமா வரும்ல. ஒண்டிமா நாங்க மட்டும் வர மாட்டோம், ஒண்டி வரணும்னு ஒரு 20 பேர் ஒன்னா வரும், வந்துட்டு பாத்துட்டு ஒன்னா போயிரும். ஆட்டுக்கார மேல 2 டைம் வந்து பார்த்தேன். 2 டைம் அந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு மாங்கு இவ்வளவு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வரணும். வேற என்ன படம் எல்லாம் இங்க வந்து அப்புறம் வந்து சாமி படம் கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. சாமி படம் மாதிரி ஏதாவது ரொம்ப சாமி படம் இல்ல, சாமி படம்னா பழைய இந்த ஆதிபராசக்தி, திருவிளையாடு இந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி படத்தான் கூட்டு வந்து காமிக்கிறதுக்கு வருவாங்க. ஓகே, அது வீட்டுல இருக்கவங்க பேசி ரொம்ப வற்புறுத்தி நாளை காலையில காட்டுல வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி தான் படத்துக்கு வரணும். பரவாயில்லையே, அப்ப கூட அடம் பிடிச்சா வந்து நாளை காலையில பிள்ளைங்க எல்லாம் காட்டு கூட்டி போய் வேலைக்கு அதுக்கோசரம். காட்டுல என்ன வேலை எல்லாம் செய்வீங்க? காட்டுல போய் தக்காளி காடு கொத்துவோம், தக்காளி பழம். நம்ம காட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நாமளே செஞ்சுக்கோம், ஆள் வைக்காம. ஓகே, தக்காளி காடு கொத்துறது, பறிக்கிறது. உரம் எல்லாம் போடுவீங்களா? உரம் எல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் உரம் எல்லாம் கிடையாது. எருவுதான், எருவு மாடு ஆடு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆடு வச்சிருப்பாங்க, ஆடுக்கு வந்து காட்டுல பட்டி போட்டதான் அப்படி விளையுன்னு சொல்லி எல்லார் காட்டுலயும் ஆடு வச்சுப்பாங்க. அதுதான் வந்து எருவு. இப்பதான் வந்து உரம், யூரியா உரம் எல்லாம் நாங்க சின்ன வயசுல எல்லாம் கிடையாது. பாருங்க, அப்ப எவ்வளவு ஹெல்தியான ஒரு இதுல இருந்திருக்கும், இப்ப எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ்ல. ஆமா, சாமையை குத்தணும், நெல்லை குத்தணும், ஆரியத்தை அரைக்கணும், கம்பை குத்தணும், இதெல்லாம் என்னவோ வேலை தெரியுமா? இன்னைக்கெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்து குக்கர்ல வைக்கிறதுக்கு யாரா செய்யறது? ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஆர்டர் பண்ணி 100 ரூபா 500 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது.
எவ்வளவு சோம்பேறி ஆயிருக்கும் ஆக்கிருச்சு உலகம். இப்பெல்லாம் மாவு கொண்டு மிஷின்ல அரைச்சிட்டு வராங்க. ஒரு 10-12 கிலோ அரிசி போட்டு இடிக்கி சுத்தி பிடிச்சுக்குவாங்க. இடிச்சு சளிச்சு மிளகாய எனக்கு விவரம் தெரிஞ்சு நல்லமா கொண்டு போய் மிளகாய கூட அரைச்சிட்டு வந்தது கிடையாது. மிளகாய உரல போட்டு இடிச்சு சளிக்கிறது இருக்கு பாரு. நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை வந்து செஞ்சு கொடுக்கும். நமக்கெல்லாம் இரும்புல வரும், அது இரும்பாம கூட இடிக்கும். எப்படின்னு கேட்டா வாயை திறந்து பேசாத, கையில உலக்கையை பிடிச்சிருச்சுன்னா இடிச்சு வாய் திறந்துட்டாதான் இரும்புல வரும். நீங்க எல்லாம் பேசிட்டே இருக்கனால இரும்புறீங்கன்னு சொல்லி எவ்வளவு மிளகாயா இருந்தாலும் இடிச்சு கொடுத்தோம். ரைட், பாத்தியா பேசிட்டே நம்ம வந்து என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஊர்ல நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து எப்ப இங்க வந்தாலும் சரிங்க, ஒரு ஐயங்காருக்கு மட்டும்தான் போவோம். அந்த ஐயங்கார்ல மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அது இப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸே வந்து கிடைக்குது. அது இந்த ஐயங்கார் தான். இந்த பேக்கரியில தான் வந்து நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிதான் கூப்பிட்டு போவாங்க. ஆனா ஏதாவது ஒரு பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணி அந்த பட்ஜெட்குள்ளார வாங்குற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெட் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த சிப்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா வாங்கி சாப்பிடலாம். எப்படா இந்த ஐயங்கார் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் வந்துட்டா. ஏன்னா வேற எந்த ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுமே அங்க கிடையாது. இங்க வந்தாதான் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஏதாவது வந்து வாங்கி சாப்பிட முடியும். பப்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இப்ப நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க பிரெட் நல்லா இருக்கும்னு சொன்னால அதனால பிரெட் மட்டும் ஒரு 3 பேக்கெட். மீதி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடறதுக்கு தான். தாத்தா பாட்டி சாப்பிடறதுக்குலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேலம்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்க நிறைய சந்தையெல்லாம் இருக்கு. ஆனா அது ஏனோ தெரியல, இந்த ஊர் சந்தையில வந்து நம்ம எது வாங்கலாம்னு போனாலும் அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு செட் ஆகாது. ரீசன் என்னன்னா, ஒரு தடவை எங்க அம்மா கடலக்கொட்டை வாங்கினாங்க. கடலக்காய் உரிக்காத கடலக்காய் வாங்கினப்போ 3 படி வாங்கியும் 1 படி லெவல்ல தான் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா உள்ளார வந்து அவங்க ஸ்கேம் பண்ணிருக்காங்க. படியை வந்து நடுவுல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. அதோட சரி இதுக்கு மேல இங்க வாங்கவே கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாமே நாங்க அங்கே இருந்து வாங்கிட்டு வந்துடுறோம். இங்க வந்தா இந்த பேக்கரி, அப்புறம் அங்க வந்து ஒரு குட்டி கடை இருக்கும், வடை சூப்பரா இருக்கும். அதனால அந்த கடையில வாங்குவோம். இப்ப அடுத்து அங்க போலாம். இப்படி இங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் விலையெல்லாம் ஊர் பட்டு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, கிடைக்குதுன்றப்ப நம்ம அஃபோர்ட் பண்ணி தானே ஆகணும். அடுத்த கடை பாட்டியும் தாத்தாவும் வந்து விதவிதமா ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். வேண்டலாம் பாட்டி எல்லாம் இது கொடுக்காது. ஆமா, பாட்டிட்டு ஜிபே இருக்காது, காசு திரும்ப. இங்க இருந்து ஒரு 2 நிமிடம் நம்ம டிராவல் பண்ணோம்னா தாத்தா பாட்டி ஊர் வந்துடும். அண்ட் ஊர் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்துட்டோம்னா மாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப 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 ஃபேவரட் எங்களுக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். காட்டுறேன். மாரியம்மனுக்கு பக்கத்துலயே வந்து பெருமாள் கோயிலும் இருக்கும். அது ரொம்ப பழைய காலத்து கோயில். ஆமாமா, அது வந்து இன்னும் இடிச்சு ஒரு புது ஒர்க்ல வந்து எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த கல்லுக்குள்ளாரியே வந்து இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் சூப்பரா இருக்கும். இதோ ரைட் சைட்ல மாரியம்மன் கோயில், அந்த சைடு வந்து பெருமாள். இது வந்து அண்ணா தங்கச்சி. அவர் வந்து அண்ணா, இது வந்து தங்கச்சி. அதான் நம்ம கான்செப்ட். ஒரே டைம்ல 2 பேரும் பண்டிகை. ஆமா, இப்பதான் ரீசெண்டா ஃபெஸ்டிவல் கூட போச்சு. நீங்க என்னோட இன்ஸ்டா ரீல்ஸ்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. அது இந்த ஊர் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் தான். இங்க நடந்த ஃபெஸ்டிவலோட வீடியோஸ் தான் வந்து எடுத்து போட்டிருந்தேன். அண்ட் இன்னொன்னு, ஊர் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஊர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுது. ஓகேவா, போனதும் கட் பண்ணனா ஊரு ரைட்ல அங்க வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டைக்கு பின்னாடி நிறைய கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுல எல்லாம் வந்து அப்பப்ப தண்ணி இருக்கும். இப்பெல்லாம் பெருசா தண்ணி இருக்கிறது கிடையாது. பட் அந்த குட்டை வந்து இந்த ஊருடைய ஒரு முக்கியமான ஸ்பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வந்துடுச்சு. நிறைய தண்ணி இருக்கு இந்த ஊருக்கு. எல்லாத்தையும் தண்ணி வச்சுட்டு போய் கொடுப்பாங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா வெறும் புல்லு மட்டும்தான் இருக்கு. ஆமா, குட்டையில தண்ணிய காணும். அண்ட் இது வந்து என்ன, ஆலமரத்தடியில. இது வந்து ஒரு ஹைலைட்டான ஸ்பாட். எவ்வளவு மழை வந்தாலும் சரிங்க, இந்த இடத்துல உள்ளார தண்ணி வந்த மாதிரி நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்து மரம். அந்த மரத்துக்கு எத்தனை வயசுமா இருக்கும் தெரியல. சின்ன வயசுல இருந்து இருக்கு. உனக்கே இப்போ ஒரு 56 வயசு. பாத்துக்கோங்க, 100 வயசுக்கு மேல இருக்கும். 100 வயசுக்கு மேல இருக்கும் அந்த மரத்துக்கு. எஸ்,
பியூட்டிஃபுல்லான அந்த ஊருக்குள்ளார நம்ம வந்தாச்சு. இப்ப போய் தாத்தா பத்தி பார்க்கலாம். காற்று வீசும் போது திசைகள்